ஹே ஹாய் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஃபேண்டசி மூவி தாங்க கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையோட ஒன்லைன், ஒரு செல்வ செழிப்பான நாடு இருக்குங்க. அந்த நாட்டோட வளமே உப்பு தான். அந்த உப்பால தான் இந்த நாடு ரொம்ப பணக்கார நாடா இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த நாட்டோட ராஜா ரொம்ப திறமையா ஆட்சி செஞ்சுட்டு வராரு. அதனால மக்களும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. அந்த நாட்டுல நிறைய தங்கம், வைரம், இந்த மாதிரி நிறைய பொக்கிஷங்கள் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் சேஃபா வைக்கிறதுக்காக ராஜா ஒரு ரகசிய இடத்தை உருவாக்குறாரு. அது எங்கன்னா பெரிய மலைக்கு நடுவுல உள்ள ஒரு குகையில தாங்க எல்லாத்தையும் வச்சிருக்காரு. இதையும் தாண்டி யாராவது பேராசப்பட்டு அதை எடுக்க வந்தா அவங்க மேல ஒரு சாபம் விழுற மாதிரி ஒரு பிளாக் மேஜிக்கும் பண்ணி ரொம்ப சேஃபா வச்சிருக்காரு. இப்படி இருக்க டைம்ல ராஜாவுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போகுது. அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்களுக்குள்ள அடுத்து யாரு ராஜா ஆகுறது அப்படின்ற சண்டை வர ஆரம்பிக்குது. இதை யூஸ் பண்ணி அடுத்த ராணி ஆகிடலாம்னு ராஜாவோட செகண்ட் வைஃப் பிளான் பண்ணி ராஜாவோட 2 பசங்களையுமே அந்த மர்ம குகைக்குள்ள மாட்ட வச்சிருக்காங்க. அந்த குகைக்குள்ள போனவங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த பொக்கிஷத்தை எடுத்தா என்ன சாபம் வரும், அந்த ராணியோட சூழ்ச்சியை முறியடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத ரொம்ப த்ரில்லிங்காவும் அட்வென்ச்சரஸாவும் நமக்கு கொடுத்த படம் தான் தி என்சாண்டட் கேவ். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போகலாம். அண்ட் ஹலோ எவ்ரிவன், இது உங்கள் தமிழ் வாய்ஸ் யூனிவர்ஸ் அண்ட் நான் உங்கள் குரு. படம் ஓபன் பண்ணதுமே பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல ஒரு அழகான நாடு இருந்துச்சு. அந்த நாட்டை ஒரு ராஜா ரொம்ப அருமையா ஆண்டுட்டு வந்தாரு. அவரு ரொம்ப நல்லவர், மக்களை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டு வந்தாரு. மக்கள் எல்லாருக்குமே இந்த ராஜாவை ரொம்ப பிடிக்கும். அந்த நாட்டுல ஒரு பெரிய மலை இருந்துச்சு. அந்த மலை தான் இந்த நாட்டோட வர மாதிரி. ஏன்னா அந்த மலை ஃபுல்லாவே உப்பு தான். அதை மெயின் பண்ணி தான் இந்த நாடே ரொம்ப பணக்கார நாடா ஆனிச்சு. மக்களை வச்சே மெயின் பண்ணி மக்களுக்கு தேவையானதை ராஜா செஞ்சுட்டு இருந்தாரு. மக்களும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. பணக்கார நாடுனா தங்கம், வைரம், ரூபி ஸ்டோன்ஸ் இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் சேஃபா வைக்கிறதுக்காக ராஜா ஒரு ரகசிய இடத்தை உருவாக்குறாரு. அது எங்கன்னா ஒரு பெரிய மலைக்கு கீழே ஒரு பெரிய குகை இருக்கு. அதுலதான் அதை பாதுகாப்பா வச்சுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கு யாரும் போக கூடாது அப்படின்னு தடை போட்டிருந்தாங்க. அதையும் தாண்டி யாராவது பேராசப்பட்டு போனா அவங்களுக்கும் இந்த நாட்டுக்குமே ஒரு பெரிய கொடூரமான சாபம் வந்துடும் அப்படின்ற மாதிரியான பிளாக் மேஜிக்கும் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படியே அந்த குகையை காட்டுறாங்க. அங்க ராஜாவும் அவர் கூட இன்னொருத்தர் இருக்காரு. இவர் யாருன்னா அந்த உப்பு மெயின் பண்றவரே இவர் தான் மக்களை அழைச்சிட்டு போய் மெயின் பண்ண வச்சு ரொம்ப சேஃபா வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாரு. இவருக்கே இவ்வளவு பெரிய பொறுப்பை ராஜா கொடுத்திருக்காருன்னா இவர் ரொம்ப நல்லவர், அது மட்டும் இல்லாம பேராசை இல்லாதவர். அப்படியே கட் பண்ணி அந்த மலை கிட்ட காட்டுறாங்க. அந்த இடமே பனிலாம் படர்ந்து ரொம்ப அழகா இருக்கு. அங்க 2 பொண்ணுங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க வேற யாரும் இல்லங்க, அந்த மெயின் பண்றாருல அவரோட பொண்ணுங்க தான். அதுல பெரிய பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். அவங்க தங்கச்சி ரொம்ப துருதுருன்னா இருப்பாங்க எப்பவுமே. இப்ப கூட நம்ம ஹீரோனை கீழே தள்ளி விட்டுட்டு எவ்வளவு மெதுவா வர, சீக்கிரம் வாடி, அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அங்க போய் தங்கச்சி என்ன பண்ணிட்டு இருக்கானா அந்த குகைக்குள்ள போய் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி நம்ம ஹீரோயின் அங்கெல்லாம் போக கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. அப்படியே அந்த ரூபி ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்க வந்து தங்கச்சி எவ்வளவு அழகா இருக்குல்ல, இதுல இருந்து ஒரே ஒரு துண்டை மட்டும் நம்ம எடுத்துட்டு போனாலே நம்ம பணக்காரங்களா ஆகிடுவோம். அப்பா தான் நேர்மை நேர்மை அப்படின்னு இருந்துட்டு இருக்காரு. அந்த உப்பை மெயின் பண்றதுக்கு பதிலா இதுல இருந்து 2 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றா தங்கச்சி. அதுக்கு நம்ம ஹீரோயின் உடனே இப்படி எல்லாம் பேசாத, இது மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து வேகமா அனுப்பி வச்சிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போற வழியில மான்லாம் ரொம்ப அழகா இருக்க அதை பார்த்துட்டு ரொம்ப ரசிச்சுட்டு இருக்காங்க. அங்க யாரும் அம்பை எடுக்கிற மாதிரி சத்தம் கேட்டு ஏய் எல்லாம் ஓடிடுங்க அப்படின்னு கத்துறாங்க. அந்த மான்லாம் துள்ளி குதிச்சு ஓடிடுது. இப்படி இருக்க அந்த அம்பை விட்டது யாருன்னா நம்ம ராஜாவோட ஃபர்ஸ்ட் பையன். அதை பத்திலாம் நம்ம ஹீரோயின் கவலைப்படாம ஏய் உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, மான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வேட்டையாடுற, நீ எல்லாம் ஒரு கோலப்பயடா அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டதும் நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துடுது. யாரை பார்த்துட்டு கோலன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு நம்ம ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக ஓடுறான். நம்ம ஹீரோயினும் பயந்து வேகமா ஓடி பாறைக்கு பக்கத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோவால பிடிக்க முடியல. அதை பார்த்த ஹீரோவோட தம்பி, ஒரு பொண்ணே உன்னால பிடிக்க முடியல, நீ அடுத்த நாட்டை ஆள போறியா, நான் தாண்டா அடுத்த ராஜா அப்படின்னு சொல்றான். இத பார்த்த கூட இருந்த கமாண்டர், என்ன பேசிட்டு இருக்கீங்க, அங்க உங்க அம்மா அதாவது ராஜாவோட செகண்ட் வைஃப் கூப்பிடுறாங்க, சீக்கிரமா போங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுறாரு. ஆக்சுவலா என்னன்னா இந்த பசங்களோட அம்மா சின்ன வயசுலயே இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜா தான் தனியா வாழ்த்துட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு. அவங்க தான் இந்த நாட்டுக்கு ராணி மாதிரி. அது மட்டும் இல்லங்க, இவங்க தான் நம்ம படத்தோட வில்லியே. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. அவரோட வீட்டுக்கிட்ட ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் நாளைக்கு கிறிஸ்துமஸ் எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. அவர் வீட பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா தான் இருக்குது. என்னதான் ராஜாவோட விசுவாசியாவே இருந்தாலும் அவருக்குன்னு எதுவுமே அவர் எடுத்துக்கிட்டது இல்ல. இப்படி இருக்க தங்கச்சி அப்பா கிட்ட அந்த ரூபி ஸ்டோன்ஸ் நம்ம எடுத்துட்டா நம்ம பணக்காரங்க ஆயிடலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அப்பா அதை பத்திலாம் நம்ம பேசவே கூடாதுமா, அது நமக்கு தேவையும் இல்ல, நம்ம கிட்ட அதை விட பெரிய சொத்து இருக்கு, உங்களுக்கு நான் எனக்கு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்க
தூங்குங்க, நாளைக்கு கிறிஸ்மஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. தூங்க போன தங்கச்சி அக்கா கிட்ட அந்த கல்லு மட்டும் கிடைச்சா போதும்ல, நம்ம பணக்காரங்களா ஆயிடலாம் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயின் ஒழுங்கா தூங்குடி, சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு திட்டி தூங்க சொல்லிடுறா. அப்படியே கட் பண்ணனா அரண்மனையை காட்டுறாங்க. அங்க நம்ம ராஜா சாகர நிலைமையில இருக்காரு. பக்கத்திலேயே அவரோட பசங்க 2 பேருமே கூட தான் இருக்காங்க. அந்த ராணியும் அங்கதான் இருக்காங்க. பசங்கள்ட்ட ராஜா பேசுறாங்க, இனிமே நீங்க 2 பேர் தான்ப்பா இந்த மக்களையும் நாட்டையும் நல்லா பாத்துக்கணும். 2 பேரும் சண்டை போட்டுக்காம மக்களை ரொம்ப சந்தோஷமா பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே இறந்து போயிடுறாரு. அடுத்த ராஜா யாருன்னு சொல்லாமலே இறந்து போயிட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா ராஜாவோட செகண்ட் வைஃப், நீங்களா ஏன் கவலைப்படுறீங்க, நான் இன்னும் இளமையா தானே இருக்கேன், எனக்கு இன்னும் வயசாகலையே, நானே இந்த நாட்டை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கண்டுக்காம ராஜாவோட பசங்க 2 பேரும் நான் தாண்டா அடுத்த ராஜா அப்படின்னு மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே பேசிட்டு வெளியில வர்றாங்க. அப்போ தம்பி சொல்றான், 2 பேரும் சேர்ந்தே நாட்டை பாதுகாக்கலாம். ஆனா ஹீரோ, இல்ல முடியாது, நான் தான் இந்த நாட்டை ஆளுவேன் அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க இதையெல்லாம் ராணி பார்த்துட்டு பக்கத்துல இருக்க கமாண்டர் கிட்ட, இங்க பாரு, நானும் இளமையா இருக்கேன், நீயும் இளமையா தான் இருக்க, நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலாம், எனக்கு நீ பார்ட்னரா இருந்தா நீ தான் ராஜா அப்படின்னு ஆசை வார்த்தை பேச, ஆனா இவர் ரொம்ப நல்லவர் போலங்க. அதனாலேயே ராணி பேசின எதையுமே கண்டுக்காம அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அப்படியே கட் பண்ணனா அங்க நம்ம ஹீரோயின் வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க ஹீரோயின் தங்கச்சி யாருக்கும் தெரியாம நைட்டு ஏஞ்சி விளக்கை எடுத்துட்டு அந்த குகைக்கு போக கிளம்பிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ஏஞ்சி பார்த்தா பக்கத்துல படுத்திருந்த தங்கச்சியை காணும். எங்க போனா அப்படின்னு பயந்துட்டு தேடுறா. ஒருவேளை அந்த குகைக்கு போயிருப்பாளோ அப்படின்னு நினைச்சு கூப்பிட்டுட்டே தேடுறா. இந்த சவுண்ட் கேட்டு எல்லாரும் ஏஞ்சி தேடுறாங்க. ஆனா எங்கேயுமே காணும். அப்பதான் அப்பா கிட்ட, அப்பா ஒருவேளை அந்த குகைக்கு போயிருப்பாளோ, நைட்டு ஃபுல்லா அந்த குகையை பத்தி தான் பேசிட்டு இருந்தா, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதான் அப்பா ரொம்ப பயந்துடுறாரு. ஏன்னா அந்த குகை தான் ரொம்ப சபிக்கப்பட்ட இடமாச்சு. அப்பாவும் ஹீரோயினும் பயந்துட்டே குகைக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அங்கேயும் தங்கச்சியை காணும். ஆனா கீழே ஒரு ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் விழுந்து கிடக்கு. அதை ஹீரோயின் எடுத்து அப்பா கிட்ட காட்டுறாங்க. அப்பா ரொம்ப பயப்படுறாரு. அப்ப அந்த சாபத்துல மாட்டிக்கிட்டாலோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப பதறி போயிடுறாங்க. மக்கள் எல்லாருமே அரண்மனையில போய் சொல்லலாம்னு போறாங்க. அப்படி போற வழியில அங்க ஒரு ஓனாய ஹீரோயின் பாக்குறா. பார்த்துட்டு ரொம்ப பயந்துடுறா. ஏன்னா இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஒரு ஓனாயா பார்த்ததே இல்ல. பயந்து போய், அப்பா சீக்கிரமா அரண்மனைக்கு போய் சொல்லணும், நம்ம நாடே சபிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமா அரண்மனைக்கு போறாங்க. இப்ப ஹீரோனோட அப்பா அரண்மனைக்கு வந்ததுமே கமாண்டர் பார்த்து என்னன்னு கேட்க ராணி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க எல்லாரும் மண்டி போட்டு உட்காந்து, என் பொண்ணு அந்த குகைக்குள்ள போயிட்டா, சபிக்கப்பட்டுட்டா அப்படின்னு ஹீரோயின் அப்பா சொல்றாரு. அதை கேட்ட ராணி ரொம்ப சலிச்சுக்கிட்டு, குகைக்கு போனா அங்க போய் தேடுங்க, இங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அவ கையில வச்சிருந்த அந்த ஒரே ஒரு ரூபி ஸ்டோனை எடுத்து ராணி கிட்ட கொடுக்க, அதை பார்த்த ராணி மெய் மறந்து போறாங்க. ஏன்னா அவங்க தான் ரொம்ப பேராசை பிடிச்சவங்களாச்சே. இதை நீ அந்த குகையில இருந்து தான் எடுத்தியா, இன்னும் நிறைய இருக்குல்ல அங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின், இல்ல அந்த குகை கம்ப்ளீட்டா மூடிட்டு யாராலையும் போக முடியாது, என் தங்கச்சியும் கண்டுபிடிக்க முடியல, அது மட்டும் இல்லாம ஓனை எல்லாம் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதையெல்லாம் கண்டுக்காம ராணி வெளியில வர்றாங்க. நம்ம ஹீரோ கிட்டையும் தம்பி கிட்டையும், இந்த நாட்டுல ஒரு ஓனாய் சுத்திட்டு இருக்குதான், அதை யாரு வேட்டையாடி இங்க கொண்டு வர்றாங்களோ அவங்க தான் அடுத்த ராஜா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டது 2 பேரும் வேகமா காட்டு பக்கம் குதிரையில போறாங்க. அதை பார்த்தா ராணியோட அல்லகை ஒருத்தன், என்ன ராணி 2 பேர்ல ஒருத்தவங்க ராஜா ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க, அதை கேட்ட ராணி உடனே, அதெல்லாம் கிடையாது, காட்டுக்குள்ள போறவங்கள கொல்ல போறோம், அந்த வேலையை பண்ண போறதே நீதான், அவங்கள மட்டும் கொண்டுட்டா இந்த நாடே என்னோடது, நான் தான் ராணி, அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நீ தான் அப்படிலாம் ஆசையா பேசுறா. அதை கேட்டதும் அவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்படியே கட் பண்ணி ஹீரோவையும் தம்பியும் காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே காட்டுக்குள்ள ரொம்ப வேகமா போறாங்க அந்த ஓனாய வேட்டையாடுறதுக்காக. அப்ப ஹீரோ தம்பி கிட்ட, இனிமே என்ன ஃபாலோ பண்ணாத, நீ வேற வழியில போ, நான் வேற வழியில போறேன் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு தேடுறாங்க. நம்ம தம்பியோ ஓனாய பாத்துடுறான். ஆனா அது எதுவும் பண்ணல, ரொம்ப அமைதியா நின்னுட்டு இருக்கு. அதை பார்த்து கிட்ட போய் நாய்க்கு தடவி கொடுக்குற மாதிரி தடவி கொடுக்குறான். அப்போ அங்க வந்த ஹீரோ அம்ப வச்சு கொல்ல பாக்குறான். அதை பார்த்து தம்பி, இங்க பாருண்ணா, அது எதுவும் பண்ணல, ரொம்ப அமைதியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்பா என்ன சொல்லிருக்காங்க, விலங்குகள் கிட்ட ரொம்ப அன்பா தான் இருக்கணும், அதை கொல்ல கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்கல்ல, அந்த ராணி பேச்சை கேட்டு நீயும் ஆடாத அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்காம ஹீரோ அம்பு விட்டுடுறான். ஆனா இடையில தம்பி இருந்ததால அவன் காலில் விட்டுடுது. அந்த ஓனாயும் தப்பிச்சு ஓட்டிடுது. இதை பார்த்த ஹீரோ கடுப்பாகி, எவ்வளவு தைரியம் இருந்தா அதை தப்பிக்க விடுவ அப்படின்னு சொல்லி கத்தியை எடுத்து தம்பி கிட்ட சண்டைய போடுறான். நம்ம ஹீரோ தம்பின்னு கூட பார்க்காம பயங்கரமா சண்டை போடுறாரு. தம்பி மலையோட எஜ் கிட்ட வந்துட்டான். ஹீரோ இப்ப உன் தோல்வியை ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே பொறுமையா முன்னாடி வராரு. தம்பி தெரியாம ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் தடுமாறி கீழே சரிஞ்சிடுறான். என்னதான் இருந்தாலும் தம்பியாச்சே காப்பாத்தணும்னு ஹீரோ போய் பிடிக்கிறாரு. ஆனா அவரால மேல தூக்க முடியல. எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இழுக்க முடியாததுனால தம்பி வலிக்கு கீழே விழுந்துடுறான். கீழே ஏறி ஒண்ணு உறைஞ்சு போயிருக்கு. அதை உடைச்சிட்டு உள்ள விழுந்துடுறான். அதை பார்த்து அந்த ஓனாய் ரொம்ப வேகமா ஓடி வந்து அதுவும் அந்த தண்ணிக்குள்ள விழுந்துடுது. ஹீரோ கீழே வந்து தேடி பாக்குறான். ஆனா எங்க தேடியும் தம்பியை காணும். தம்பி இறந்துட்டான் போல அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணி குதிரை கிட்ட போயிடுறான். அங்க அந்த ராணியோட அல்லகை வேகமா வந்து, என்னடா
என்னடா உன் தம்பியை கொண்டுட்டியா, எல்லாத்தையும் நான் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோ இல்ல இது ஒரு ஆக்சிடென்ட், நான் ஒன்னும் பண்ணல, நானே ராணி கிட்ட வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட அல்லகை ராணி கிட்ட சொல்ல போறியா, உங்க 2 பேர்ல ஒருத்தங்களை ராஜாவாக்க போறாங்க நீ நினைச்சியா, உங்களை கொல்ல சொல்லி தாண்டா என்ன அனுப்பியிருக்காங்க, நான் வேணா உன்னை விட்டு தொலைஞ்சிடுறேன், நீ அரண்மனைக்கு வரவே கூடாது, உன் கத்தியை கொடுத்துட்டு போ, உன்னை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் வேற வழியே இல்லாம கத்தியை கொடுத்துட்டு போயிடுறான். அப்படியே கட் பண்ணி அங்க அரண்மனையை காட்டுறாங்க. அங்க அந்த அல்லகை அண்ணன் தம்பி 2 பேருமே கொன்னுட்டேன், இனி உங்களுக்கு தான் இந்த நாடு அப்படின்னு சொன்னதுமே ராணி ரொம்ப சந்தோஷப்படுறா. எல்லா பொறுப்பையும் அல்லகை கிட்ட கொடுத்துட்டு எடுபடி வேலையை நீ செய் போ அப்படின்னு கமாண்டர் கிட்ட சொல்லி துரத்தி விட்டுடுறா. அப்புறம் அரண்மனைக்கு வந்திருப்பாங்களே ஹீரோயின், ஹீரோயினோட அப்பா, மக்கள் எல்லாருமே அவங்க எல்லாருமே வெளியில துரத்தி விட்டுட்டு ராணிக்கு கிரீடத்தை வைக்கிறாங்க. வச்சதுமே ராணி ரொம்ப ஆணவத்துல ஆடுறா. அப்படியே கொஞ்ச நாளும் போகுது. ராணி ரொம்ப மோசமா ஆட்சி பண்ணுறா. மக்கள் எல்லாருமே பஞ்சத்துல அடி வாங்குறாங்க. உப்பு எல்லாம் தீந்தும் போயிட்டு அந்த குகைக்குள்ளதான் உப்பு இருந்துச்சு இல்லையா, இப்பதான் அந்த குகை மூடிடுச்சு, உள்ள யாராலையும் போக முடியாததால உப்பையும் மெயின் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம ராணி மக்கள் கிட்ட இருக்கிற எல்லா உப்பையுமே தூக்கிட்டு வர சொல்லி ஆர்டர் போட்டிருப்பாங்க. அல்லகையும் அவனோட ஆளுங்களை எல்லாம் வச்சு எல்லா உப்பையும் எடுத்துட்டு போயிடுவான். ஹீரோயின் வீட்டுல எல்லா பொருளுமே நொறுங்கி போயிருக்கும். 2 ஆடும் ஒரே ஒரு கழுதையும் மட்டும் தான் இருக்கு. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் புலம்பி தள்ளுறாங்க, அப்பா வேற காப்பாத்தணும், நம்மளே அந்த குகைக்குள்ள போய் உப்பு எடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு கழுதையை அழைச்சிக்கிட்டு கிளம்புறாங்க. ஆக்சுவலா என்ன ஆயிருக்கும்னா ஹீரோயினோட அப்பாவுக்கு குகைக்கு போற வேற ஒரு வழி தெரியும் அப்படின்னு நினைச்சு அவரை சிறையில அடைச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால நிறைய உப்பு எடுத்துட்டு போய் கொடுத்து எப்படியாவது நம்ம அப்பாவை காப்பாத்தணும் அப்படின்னு ஹீரோயின் குகைக்கு போறா. அங்க ஒரு இடத்துல நின்னு தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. அதை மேல இருந்து பார்த்த ஹீரோ இங்க என்ன பண்ணுது இந்த பொண்ணு அப்படின்னு கீழே இறங்கி வர்றான். அவனை பார்த்ததும் ஹீரோனுக்கு பயங்கரமான சாக்கு. ஏன்னா ஹீரோ இறந்துட்டான்னு நினைச்சிட்டு தான் எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா அவன் உயிரோட இருக்கான். ஹீரோயின் ஷாக் ஆகிறத பார்த்த ஹீரோ நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், நீங்க என்ன பண்ற, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்க ஹீரோயின் உடனே அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு கீழே ஓடிட்டு இருக்க நதியில இருக்க தண்ணியை எடுத்து லைட்டா டெஸ்ட் பண்றாங்க. பார்த்தா அது உப்பு கறிக்குதுங்க. சரி இந்த தண்ணியில இருந்து எப்படியாவது உப்பு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரி நான் உனக்கு அதுக்காக ஹெல்ப் பண்றேன், ஆனா அதுக்கு நீயும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அது என்ன ஹெல்ப்னா உங்க வீட்டுல என்ன தங்க வைக்கணும், இந்த காட்டுக்குள்ள இதுக்கு மேல என்னால இருக்க முடியாது, நிறைய விலங்குகளும் பூச்சிகளும் என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணுதுங்க, அதனால என்ன உன்னோட வீட்டுக்குள்ள தங்க வைக்க முடியுமா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோவை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறா. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த உப்பை பிரிக்கிறதுக்கான ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி குகைகளை தான் காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் தங்கச்சி இன்னும் உயிரோட தான் இருக்கா. அவ கூட தான் ஹீரோயினோட தம்பியும் இருக்கான். அவனை காப்பாத்தி இந்த குகைகளை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா போல. அங்க படுத்த இந்த தம்பி திடீர்னு கண்ணு முழிக்கிறான். முழிச்சு நான் எங்க இருக்கேன், எப்படி இங்க வந்தேன், நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டே எந்திரிக்க அவனுக்கு பயங்கரமா உடம்பெல்லாம் வலிக்குது. அட என்னடான்னு பார்த்தா அவனுக்கு காயம் இன்னும் சரியாவல போல, அதனால எந்திரிக்க முடியல. அப்படியே கட் பண்ணி அங்க நம்ம ஹீரோயின் வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பெட்ஷீட் கொடுத்து அங்க மாட்டு கொட்டை இருக்கு பார், போ அங்க போய் தூங்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறா. அப்படியே இங்க அரண்மனையை காட்டுறாங்க. அங்க உப்பு எல்லாம் தீந்து போயிட்டு அதனால ராணி ரொம்ப கோபமாகி எனக்கு தெரியாது எப்படியாவது போய் உப்பை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு போறாங்க. அதனால அந்த அல்லகை ஹீரோயினோட அப்பாவை பார்க்க சிறைக்கு வர்றான். வந்து இப்பவாது சொல்லு எப்படி அந்த கோயிலுக்குள்ள போகணும் அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயினோட அப்பா இங்க பாருங்க நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு எந்த வழியும் தெரியாது, அப்படி இருந்தாலும் உங்களால அங்க போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்ட அல்லகை அப்படின்னா இந்த சிறையிலே கடந்து சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா போயிடுறான். அப்படியே கட் பண்ணி ஏதோ வேகமா குகைக்குள்ள ஓடுற மாதிரி காட்டுறாங்க. அது வேற எதுவும் இல்லைங்க, அந்த ஓனாய் தான் அந்த குகைக்குள்ள போகுது. குகைக்குள்ள போனதும் மனுஷனா மாறிடுது. அட யாருடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி தாங்க இவங்க. ரூபி ஸ்டோனை எடுத்தாங்கல்ல, அதனாலதான் ஓனாயா மாறிட்டா. அப்புறம் தம்பியை எதனால காப்பாத்திருப்பானா, அவன் தான் அன்னைக்கு ஹீரோ கொல்ல வந்தப்போ அந்த ஓனாய காப்பாத்தினான். அதனாலதான் ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோவோட தம்பியை காப்பாத்தி அந்த குகைக்குள்ள வச்சிருந்திருக்கா. அப்படியே கட் பண்ணுனா அடுத்த நாள் காலையில ஹீரோயின் வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோயின் தண்ணிய மூஞ்சிலே ஊத்தி எழுப்பி எவ்வளவு தைரியம் இருந்தா உள்ள வந்து படுத்துறப்ப அப்படின்னு கேட்டு கண்ணாமனான்னு திட்டிடுறா. ஹீரோவும் என்னென்னவோ சொல்லி சமாளிக்கிறான். ஆனாலும் ஹீரோயின் திட்டி தள்ளிடுறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க உப்பு பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அது சக்சஸ் ஆயிட்டு அந்த உப்பு தண்ணியில இருந்து உப்பு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வேகமா போய் ரிவர் இந்த இடத்துலயே எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் செட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. உப்பெல்லாம் பிரிச்சு எடுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி குகைக்குள்ள தான் காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோ தம்பி கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டாரு. அவங்க 2 பேரும் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் தங்கச்சி நீங்க வெளியில போனதும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தம்பி கிட்ட கேட்க உடனே அவன் வெளியில போனதும் அந்த ஓனாயை தான் நான் தேடுவேன், ஏன்னா என்னோட ஸ்டெப் மதர் யார் அந்த ஓனாயை வேட்டையாடுறாங்களோ அவங்க தான் இந்த நாட்டோட ராஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்ட தங்கச்சி ரொம்ப ஷாக் ஆயிடுறான். ஏன்னா இவதான அந்த ஓனாயே. அவன் ஏன் இப்படி சொல்றான்னா அவன் அண்ணன் ராஜா ஆயிடக்கூடாது, எப்படியாவது அந்த ஓனாயை கொண்டு நான் ராஜாவாயிட
பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறான். ஏதாவது பண்ணு, இனி நான் இங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி கோவத்துல போயிடுறா. அப்படியே கட் பண்ணி அரண்மனையை காட்டுறாங்க. ராணி அந்த அல்லக்கை கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த குகைக்கு போற இன்னொரு வழிய அவன் சொன்னானா இல்லையா? அங்க நிறைய ரூபி ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதெல்லாம் நமக்கு கிடைச்சா இந்த உப்பே நமக்கு தேவையில்லை, அதை வச்சு இந்த உலகத்தையே ஆளலாம் அப்படின்னு ரொம்ப கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில காட்டுறாங்க. ஊருக்கு ஒருத்தன் புதுசா வந்திருக்கான். அவன் வெடிமருந்தெல்லாம் வச்சு மேஜிக் பண்றேன்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்கான். ஏன்னா அவங்களுக்கு வெடிமருந்து பத்தி எல்லாம் அவ்வளவா நாலேஜ் இல்ல. ஏன்னா அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியட். அங்க வந்து அல்லகை என்ன பண்றேன்னு கேக்குறான். அவங்க கிட்ட அந்த வெடிபொருள்லாம் வச்சு அதே மேஜிக் ட்ரிக்ஸ் பண்ணி காட்ட அவன் உடனே ராணி கிட்ட இவனை அழைச்சிட்டு போயிடுறாங்க. அந்த மேஜிக் பண்றவன் உடனே இத நான் கடல் கடந்து போய் எடுத்துட்டு வந்தேன், இந்த வெடிமருந்துகளை வச்சு ஒரு ஆயுதமே செய்யலாம் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதும் ராணி ஒரு திட்டம் போடுறாங்க. அது என்னன்னா அந்த குகைக்கு போற வேற ஒரு வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா இந்த வெடிமருந்தை வச்சு அந்த மலை சரிவுகளை வெடிக்க வச்சு ஓபன் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட சொல்லி நான் ஒரு டெமோ பார்க்கணும், அதுக்கான வெப்பனை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கட் பண்ணி மறுநாள் காலையில காட்டுறாங்க. அங்க அந்த ஸ்ட்ரேஞ்சர் அதுக்கான வெப்பனை ரெடி பண்ணிட்டான். அதை வச்சு ராஜாவோட சிலை ஒண்ணு இருக்கும், அதை வெடிக்க வச்சு பாக்குறாங்க. சிலை நொறுங்கி போயிடுது. அதை பார்த்தது ரொம்ப சந்தோஷமான ராணி அந்த ஸ்ட்ரேஞ்சரை ஜெயில போட சொல்லிடுறாங்க. ஏன்னா வேற யாருக்கும் இந்த வெப்பன் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோ தம்பியை காட்டுறாங்க. அவன் அந்த குகையை சுத்தி பார்த்துட்டு அப்படியே நடந்து அந்த ரூபி ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கிறப்போ வெளியில போறதுக்கான வழியையும் கண்டுபிடிச்சிடுறான். ஆனா அதை ஓபன் பண்ண முடியல. வெளியில யாரோ வர சவுண்ட் கேட்டு பயந்துட்டு நிக்கிறான். அங்க அந்த ஓனாய் தாங்க வந்திருக்கு. அதை பார்த்து ரொம்ப பயந்து உட்காந்துடுறான். ஆனா அந்த ஓனாயோ அவனை பார்த்துட்டு மெதுவா போயிடுது. அவனுக்கு அந்த ஓனாய் தான் அந்த பொண்ணுங்கிறது தெரியாதுல்ல, அதனால அவன் பயந்துட்டான். அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க நிறைய உப்பு செஞ்சுட்டாங்க. அதெல்லாம் எடுத்து கழுத மேல வச்சு எப்படியாவது இதெல்லாம் அரண்மனைக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு என் அப்பாவை அழைச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல, அதுக்கு ஹீரோ நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அந்த ராணி ரொம்ப மோசமானவ, நீ போறது நல்லது இல்ல அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் கேக்குற மாதிரி இல்லங்க. அப்படின்னு ரெண்டு பேரும் வெளியில நின்று பேசிட்டு இருக்கும் போதே தண்ணியில இருந்து ஒரு அம்பு எடுக்கிறான் ஹீரோ. அந்த அம்பு தான் ஹீரோ தம்பி மேல விட்டுருப்பான். அதை பார்த்ததுமே என் தம்பி உயிரோட தான் இருக்கான் போல, நான் போய் அவனை தேடுறேன், நீ அரண்மனைக்கு போய் இந்த உப்பை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அங்க நம்ம ஹீரோயின் உப்பை எடுத்துட்டு அரண்மனைக்கு போயிட்டாங்க. போய் கொடுத்து என் அப்பாவை அனுப்புங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ராணி எனக்கு தேவையானது ரூபி கற்கள் தான், இந்த உப்புக்கெல்லாம் உன் அப்பாவை விட முடியாது, வேணும்னா போய் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிடுறான். அப்பாவை பார்த்ததுமே ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆகி எப்படியாவது உங்களை வெளியில கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு ஆள் புடிச்சு தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியில விட்டுடுறான். செம்ம கடுப்பான ஹீரோயின் கோவமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தன் முக்காடு போட்டுட்டு வந்து நம்ம ஹீரோயின் வாயை பொத்தி இழுத்துட்டு வந்துடுறான். அவன் வேற யாரும் இல்லங்க, நம்ம ஹீரோ தான். அவன் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோவை கமாண்டர் பாத்துடுறாரு. இளவரசரே நீங்களா இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா, நீங்க தான் ராஜா ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அதை பார்த்த ஹீரோயின் நீ இளவரசனா என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன்னு சொல்லி கோச்சுக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோ தான் இளவரசர்னு ஹீரோயினுக்கு தெரியாது போல. அங்க நம்ம ஹீரோ கமாண்டர் கிட்ட என் தம்பியும் உயிரோட தான் இருக்கான், அவனை நான் கண்டுபிடிச்ச அப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினை எப்படியோ சமாதானப்படுத்திடுறான் நம்ம ஹீரோ. அந்த ரிவருக்கு இப்ப ரெண்டு பேருமே போறாங்க. அங்க இருந்து தானே தம்பி கீழே விழுந்தான், அந்த இடத்துக்கு கீழே இறங்கி போனா தம்பியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு இறங்கி போறாங்க. அப்படியே கட் பண்ணி ராணியை தான் காட்டுறாங்க. அவங்க மறுநாள் அந்த குகையை வெடிக்க வைக்க போறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. விடிஞ்சதும் அந்த வெப்பனை எடுத்துட்டு கிளம்புறாங்க. அவங்கள நம்ம ஹீரோயின் மெதுவா ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. கட் பண்ணி ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் இறங்கி அந்த குகைக்குள்ள எப்படியோ வந்துடுறாரு. வந்து தம்பியை தேடுறாரு. அங்க தம்பியோட சட்டெல்லாம் இருக்கு. அதை பார்த்து உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் தம்பியும் கண்டுபிடிச்சிட்டாருங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்கறாங்க. அப்புறம் தம்பி அவன் கண்டுபிடிச்சதெல்லாம் அண்ணனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த குகைக்குள்ள வந்து அந்த ரூபி ஸ்டோன்ஸை எடுக்கிறவங்களுக்கு ஒரு சாபம் வந்துடும். அது என்னன்னா அவங்க ஓனாயா மாறிடுவாங்க. திரும்ப அந்த ரூபி ஸ்டோன்ஸ் இருந்த இடத்துலயே வச்சுட்டா அவங்க சாபம் போய் மனுஷனா மாறிடுவாங்க அப்படின்னு அங்க உள்ள டிராயிங்ஸ் எல்லாம் வச்சு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி ராணியை காட்டுறாங்க. அவங்க அந்த கோகிட்ட வந்துட்டாங்க. ஆனா அவங்கள போக விடாம அந்த ஓனாய் தடுத்து நின்னுட்டே இருக்கு. அதை பார்த்த ஹீரோயின் அவதான் நம்ம தங்கச்சி சாபத்தினால இப்படி ஓனாயா மாறி இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீ போயிடு இங்க இருந்து, அவங்கள்ட்ட பேசாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுறா. அந்த ராணியும் அந்த குகையை வெடிக்க வச்சு உள்ள போயிடுறாங்க. தங்கச்சி எடுத்துருந்த ரூபி ஸ்டோன்ஸ அவங்க கிரீடத்துல தான் போட்டிருப்பாங்க. அதோட ஒளிப்பட்டு அந்த சீக்ரெட் டோர்ஸ் எல்லாம் தானாவே ஓபன் ஆகிடுது. ராணி உள்ள போய் பாக்குறாங்க. அங்க இருக்கிற பொக்கிஷத்தெல்லாம் பார்த்து மெய் மறந்து நின்னுட்டு இருக்காங்க. இங்க அந்த ரூபி ஸ்டோன் உள்ள போனதும் தங்கச்சியோட சாபம் போய் அவ திரும்ப மனுஷியா மாறிட்டா. அதை பார்த்த அந்த அல்ல கை இவங்க ரெண்டு பேரும் சூனியக்காரங்க, இவங்களை கொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த வெப்பனை வெடிக்க வைக்க பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி ஜெயில இருக்கிற ஹீரோயினோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அங்கதான் அந்த வெடிமருந்து கொண்டு வந்தவனும் இருக்கான். அவன் அப்பா கிட்ட நான் கொண்டு வந்ததே ஒரு பேக் வெடிமருந்து தான், அதுல முக்காவாசியா டெமோக்கே யூஸ் பண்ணிட்டானுங்க, இப்போ அதுல இருக்கிறது கொஞ்சோண்டு வெடிமருந்து தான், அது வெடிக்காது, அது எப்படி வெடிக்கும் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி அங்க அந்த வெடி
மருந்தும் வெடிக்கவே இல்ல, புசுன்னு போயிடுது. அல்லகை மூஞ்சி சுருங்கி போயிடுது. அதே இடத்துல ராணியை காட்டுறாங்க. அவங்க எல்லா ரூபி ஸ்டோன்ஸையும் எடுத்துட்டு போறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோவும் தம்பியும் வந்துடுறாங்க. அதை பார்த்த ராணி ஷாக் ஆகி, நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களாடா, பரவாயில்ல, இங்க உள்ள பொக்கிஷம் எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு ஓடுறா. ஹீரோவும் தம்பியும் போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு கத்துறாங்க. அதுக்குள்ள ராணி வெளியில போய் ஓனாயா மாறிடுறா. ஓனாய பார்த்த அல்லகை, இந்த ஓனாயால தான் எல்லா பிரச்சனையும், இத கொல்லுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு கொல்றதுக்காக துரத்திட்டு ஓடுறான். கட் பண்ணி கோகைக்குள்ள காட்டுறாங்க. அங்க கிரீட விழுந்து கிடக்கும். அதை எடுத்து ஹீரோ தம்பி கிட்ட கொடுக்கறான். ஆனா தம்பியோ 2 பேரும் சேர்ந்தே ரூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிட்டான். தம்பிக்கும் ஹீரோயினோட தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆயிடுது. 2 பேரும் சேர்ந்து தான் ரூல் பண்றாங்க. மக்களும் பழைய மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த படமும் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் யாரு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிடுங்க. அடுத்து இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். Until the signing off, Tamil Voice Universe.